ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த காலை பொழுது இனிதாக அமையட்டும். 20/5/2026 புதன்கிழமை ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 6ஆம் நாள், உத்தராயணம் என்ற புண்ணிய காலத்திலே, வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்தில் ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே சதுர்த்தி திதி சாயங்காலம் 4:38 வரைக்கும் இருக்கும். பின்பு பஞ்சமி திதி வந்துவிடும். இன்றைய நாளில் திருவாதிரை என்கிற நட்சத்திரம் மிதுன ராசிக்குள்ளர சந்திரன் இருப்பார். ஆருத்ரா நட்சத்திரம் ராகுவுடைய சாரத்தை கொண்டது. காலை 11:13 வரை. பின்பு புனர்பூச நட்சத்திரம் என்கிற குருவின் சாரத்திலே சந்திரன் சென்று கொண்டிருப்பார். இன்றைக்கு வளர்பிறையில் சதுர்த்தி அப்படின்னா சதுர்த்தி விரதம் இருப்பது நல்லது. எப்போ பிள்ளையார் ரிலேட்டடான வந்துட்டாலோ அன்றைய நாளில் கடனை அடைப்பது ரொம்ப நல்லது. துன்பம் நீக்குவதற்கு, தடை அகற்றுவதற்கு, ஞான செல்வ வளங்களை பெருக்குவதற்கு, வெற்றிகளை தருவதற்கு, சுகங்களை அள்ளித் தருவதற்கு கணேசரை தவிர வேறு யாருமே கிடையாது. அதனால் கணபதியை தொழுதால் வளங்களும் நலங்களும் உண்டு அப்படிங்கிற மனசில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால தான் விநாயகப் பெருமானை திருமணத்தின் போது முருகப்பெருமான் கூப்பிட்றார். அச்சிரும் பாக்கம் அப்படின்னு சென்னை பக்கத்தில் இருக்குது, மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கும். அங்கே சிவபெருமான் பிள்ளையாரை வணங்குறார். வேதங்கள் என்ன சொல்கிறது? எல்லா விதமான காரியங்களுக்கும் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கி பிள்ளையாரை மண்ணினால் செய்தாலும் மஞ்சனால் செஞ்சாலும் அஞ்செழுத்து மஞ்சரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் அப்படின்னு அவரை செஞ்சு அதுக்கப்புறம் தான் மற்ற கணேச பூஜை எல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. அப்படிப்பட்டதுனால கஷ்டங்கள் விலகணுன்னா பிள்ளையார் பார்த்துட்டே பிடிச்சிக்கோங்க. இதுதான் சீக்ரெட் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும். ராகு காலம் 12:01, குளிகை நேரம் 10:12, யமகண்டம் 7:09. இந்த வடக்கு பக்கம் போகிறவங்க கொஞ்சம் பாலை சாப்பிட்டுட்டு போங்க. பரிகாரம், ரிஷப லக்னத்திலே 3 நாழிகை 59 வினாழிகள் சூரியன் நிற்கப் போகிறார். 5:53க்கு சூரியனின் உதய நேரம். கேட்டை மூலம் அப்படின்னு விருச்சிக ராசிக்கும் தனுசு ராசிக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் உண்டு. சூரியன் புதனுடன் சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெற்ற சுக்கிரனாக அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் ரிஷப ராசியில் இருப்பார். புதனும் குருவும் சேர்ந்து மிதுன ராசியில் இருப்பார்கள். கேது சிம்ம ராசியிலும், கும்பராசியிலே ராகுவும், சனி பகவான் மீன ராசியிலும், செவ்வாய் ஆட்சியிலே மேஷ ராசியிலும் இருப்பார்கள். குரு புதன் சந்திரன் திருவாதிரை அப்படின்னு 3 பேரும் இங்கே இருப்பாங்க. இப்படி இருக்குது இந்த நாளில். இந்த நாளில் சூலம் என்கிற நாம யோகம், பத்ரை என்கிற கரணமும் உண்டு. வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைக்கி லாபம் உண்டு. 3ஆம் இடம் உங்களுக்கு தன வரவை கொடுப்பதாக அமைகிறது. இந்த சந்திரனின் வரவினாலே துன்பங்கள் விலகும், தடைகள் அகலும், புதிய முயற்சிகள் வெற்றிகளாக மாறும். திருமண தடைகள் குறிப்பாக இன்றைக்கு விலகி திருமணத்திற்கான வைபவங்களுக்கான நாட்கள் குறிக்கப்படக்கூடிய நல்ல நாள் இன்று. விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்க இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. அனுகூலமான நாட்கள் சிலது கிடைக்கும். 3ஆம் இடத்துக்குரியவர் 2ஆம் இடத்திலே தனகாரகன் கொடுக்கக்கூடிய பலனை பெற்று நமக்கு கொடுக்க இருப்பதனாலே இன்றைக்கு காரியங்கள் நல்ல ஸ்மூத்தாக நடக்கும். அதுவும் அஷ்டமத்தை பார்க்கக்கூடிய இந்த கிரகச்சேர்க்கைகள் உங்களுக்கு கஷ்டங்களை நிவர்த்தி செய்து எதிர்பாராததை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலே ஞானம், கல்வி, வெற்றி எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்கும். இன்றைக்கி காலையிலே விநாயகரின் பாடல்களை எல்லாம் கேட்டு விநாயகர் வழிபாட்டுடன் இன்றைக்கு தொடங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்க போகிறார். குருவுடன் புதனுடன் சேர்ந்து அமரப் போகிறார். முயற்சிகள் நிறைய இருக்கும். எல்லாமே விஷனாக நிறைய தெரியும். இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும், சுகத்தை எப்படி அனுபவிக்கணும் எப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம்
உங்களுக்கு அழகாக லைனப் ஆகிடும். இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியது துன்பம் நீக்குவதற்கான வழிகளை பண்ணணும். வேலைக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். படிப்பது முன்னாடி உழைக்கணும். உழைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நல்லா படிக்கிறதுக்கு நிறைய மனனம் செய்வதற்கான வாய்ப்புகளை கொண்டு வரணும். ரிமெம்பரிங், மெமரி, இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கணும். இப்படின்னு நிறைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்குது. புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கி குரு பகவானுடைய சாரத்தில் தான் சந்திரன் இருக்க போகிறார். அதனால் முயற்சிகள் நல்லா அமையும். இன்றைக்கி திருப்தியான நாள். 5-8 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. மனசில் தைரியம் இருந்துச்சுன்னா துணிவே துணைன்னு சொல்லுவோம். அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தெம்பு கிடச்சிரும். அப்போ தைரியத்துடைய தன்மைகளாலே பல காரியங்கள் இன்றைக்கு வெற்றிகளாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அப்போ தெளிவாக தைரியமாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு துணை நிற்கிறதுக்கு யாருன்னா ஓணும் இல்லையா? அதுக்கு பிள்ளையாரை நீ கூப்பிட்டுக்கலாம். விநாயகப் பெருமானின் விக்னம் வினாத அந்த அருளினாலே எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து விடலாம் அப்படிங்கிற தெம்பு கிடைக்கும். 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்த இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சமாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து அமர்கிறார் சந்திரன். சந்திரன் அமர்ந்து கொள்ள இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது புதன், சந்திரன், குரு அவங்களாம் இருக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு 12ஆம் இடத்துடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது உடைய இருக்கு இல்லையா? அடுத்த மேலே எரிஞ்சு விழறது எல்லாருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. இனிய உளவாது இன்னாது சொல்லல் கனியிருப்ப காயின் கவர்ந்தற்று அப்படின்னு குரு சொல்கிறது. நல்ல சொல் இருக்கும்போது எதுக்கு அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்குறாரு குரலில். அதனால் நல்ல சொல்கள், நல்ல செய்கைகள் இன்றைக்கு செய்வது நல்லது. விநாயகரின் வழிபாட்டினாலே இன்றைக்கு நன்மைகள் பல கிடைக்க இருக்கிறது. 6-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. லாபஸ்தானத்துக்குரிய தொழிலை உட்கார்றார். நிறைய பயணங்கள் இருக்கும். அலைச்சல்களும் ஆறுதலான விஷயங்களாக மாறும். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் இன்றைக்கி நடக்க போகுது. மேன்மையான காரியங்களுக்கு வெற்றிகளை உங்கள் பக்கம் திருப்பிக் கொள்வதற்கு செல்வமும் அதற்கான வளமும் சுகமும் இன்றைக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு துன்பமில்லாத நன்மையான நாள். 11-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த வெற்றி நிச்சயம். இந்த நாளிலே விநாயகர் வழிபாடு சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. பக்திபூர்வமாக எதையும் அணுகும்போது நமக்கு சிந்தனையிலே தெளிவு கிடைக்கும். அப்படி இன்றைக்கு பக்தி ஸ்வரூபமாக நீங்கள் காரியங்களை செய்வது நல்லது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி புதன் இன்றைக்கி அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும், அந்த புதனானவர் குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதும், அந்த இடத்திலேயே சந்திர பகவான் சேர்ந்து அமர்வதும் இன்றைக்கி நல்லது. அந்த சந்திரனும் குருவின் சாரத்திலே அமர்வதும் அவர்களுடைய பார்வை உங்கள் ராசியின் மேலே விழுவதும் இன்றைக்கி கூடுதல் சிறப்பு. அதனாலே எடுத்தது எல்லாத்தையும் நல்லா பண்ணணுங்கிற எண்ணத்தோடையும் மனதில் திருப்தியான காரியங்களை செய்யும்போது, விநாயகரின் வழிபாட்டுடன் செய்யும்போது விக்னங்கள் இல்லாமல் திருப்தியாக முடியும் என்ற காரணத்தினாலும் இந்த நாள் இனிய நாளாய் அமையப் போகிறது. 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் சுபிட்சத்தின் எல்லையை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. பல விதத்திலும் உற்சாகமான எண்ண ஓட்டங்கள் இன்றைக்கி கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக காரியங்களை பண்ணுங்கள். அவசர கதியில் அள்ளித்தளிச்சுட்டு எதையும் பண்ணிட்டோன்னு மாதிரி உப்பேற்றிட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச செய்யுங்க, இல்லைன்னா ஓரம் ஒதுங்கிக்கங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கணும். எதையுமே டிவோட்டடாக செய்யும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி எதையுமே நம்ம எழுச்சியோடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் இன்றைக்கி இருக்கிறது. உங்கள் ராசிக்கு கணேசரை வழிபடுவது, விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. கடனை அடைப்பது இன்றைக்கி ரொம்ப நல்லது. கடனை அடைச்சி சந்தோஷத்தை எல்லையை நீங்கள் பெறலாம். 4-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசிநாதன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே
சந்திர பகவானுடைய புனர்பூசம் என்கிற ஒரு மூமெண்ட்டானது உங்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டை கொடுப்பது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனாலே கொஞ்சம் கவனமாக காரியங்களை செய்யுங்கள். எதையும் ஆசைப்படலாம், பேராசையாய் மாறாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உங்களுடைய காரியங்களில் சில கேப்ஸ் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் போவேன், இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாதிரி உங்களால் இயன்ற காரியங்களை செய்யுங்கள், இயலாத காரியங்கள் விட்டு விடுங்கள் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதுலேயும் இன்றைக்கி கணேச பகவானை வணங்கி நீங்கள் காரியங்களை செய்வதும், காலையிலேயே அவருடைய விநாயக அகவல்கள் போன்ற பாடல்களை கேட்டுக்கொண்டு செய்வதும் நிறைந்த திருப்தியை உங்களுக்கு தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. மற்றவர்களுடைய ஆதரவினால் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி நிறைய செய்வீங்க. தொல்லையில்லாத வாழ்க்கையிலே நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். 7ஆம் இடத்திற்குரியவர் 6ஆம் இடமான ரிணரோக சத்ரு இடத்துல இருக்கிறார்கள். அங்கே புதனுடன் சேர்ந்த குருவுடன் இருக்கிறனாலும் பார்வை குருவானது குடும்ப தன சாட்சியத்தையும் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்ப்பதனாலே மற்றவர்களின் உதவி உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லபடியாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நல்ல மூமெண்டம்லாம் இருக்குது. எனர்ஜி எல்லாம் ஷேர்டு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விநாயகரை வணங்க திருப்தியான நல்ல டேவாக இன்றைக்கி மாற்றிக்க முடியும். இன்றைக்கி அதிர்ஷ்ட எண் 13-2. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் குழந்தைகளை பற்றின என்ன கவலைகள், இவங்க சரியாக படிக்கிறாங்களா தெரியல சார், ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம், இவங்களை எப்படி கரை சேர்க்க போகிறோன்னு தெரியலைங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம், சிக்கலான சூழ்நிலைகளெல்லாம் அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகிட்டு எப்படி ரிலீவ் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு தடங்களுடன் நாட்கள் நடக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு இருக்கிறது. கொஞ்சம் கவனத்துடன் செய்யும்போது நன்மையாக அமையும். அதுக்கு காலையிலேயே என்ன செய்யணும், பூஜையெல்லாம் ஆரம்பிக்கும் போது எப்படி பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி விநாயகரை காலையிலேருந்து மனத்தில் நினைத்து கொள்ளுங்கள். அப்படியே விநாயகருடைய அந்த எழுச்சியோடு இன்றைக்கி காரியங்களை செய்யும்போது வெற்றி ஈஸியாக முடிஞ்சிடும். 7-4 இந்த அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருக்க போகிறார். அவர் புனர்பூசம்ங்கிற உங்கள் ராசிநாதனுடைய அந்த சாரத்தில் உட்கார்வார். ராசிநாதன் ஏற்கனவே அதே சாரத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருவரும் சேர்ந்து அமர்வதனால் டபுள் ஸ்ட்ராங்காக இன்றைக்கி இருக்குது. உங்களை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு நல்ல வழி நல்லா கிடைக்கும். கவலைப்படாதீங்க. கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, கடன் அடைஞ்சிரும். திருப்தியான வாழ்க்கைக்கான வழிகளை நீங்கள் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கலாம். அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல வைப்பு கிடைக்கும். காலையில் ஒரு தேங்காயை சூற விட்டுடுங்க பிள்ளையாருக்கு, விட்டுட்டு நீங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த காரியங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்களை அழைத்து செல்லும். அதனால் இந்த நாள் உங்களுக்கு பலத்தையும் நலத்தையும் பெற்றுத்தருவதாக அமையட்டும். 4-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன்.